அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. குரோதி ஆண்டு புரட்டாசி மாதத்தினுடைய துலாம் ராசியினுடைய பலன்கள், இந்த மாதத்தினுடைய 30 நாட்கள் துலாம் ராசிக்கு எவ்வகையில் சாதகம். இந்த மாத பலன்கள் என்பது மாத கிரகங்கள் ஆகிய சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இதனுடைய கிரக சஞ்சாரங்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இந்த சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய 2ஆம் நாளே உங்களுடைய ராசியில் பலம் பெறுகிறார். ஸ்தான பலம் பெறுவது, ஒரு ராசியாதிபதி ராசியில் பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு அனுகூலமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தினுடைய கடைசியில் 27 நாட்கள் இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். 3 நாள் தானே. அப்போ தன்னுடைய ராசியாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும்போது அத்தனை வித சுகங்களும் உங்களை நாடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமாதிபதி கூட அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இந்த மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் உங்களை விட்டு எடை போக போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தீட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் வலுப்பெறப் போகிற மாதமாக இருக்கிறது. ஆமாம், ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிருக்கேன், ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம்னு நினச்சிருக்கேன், அப்போ திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்படி எல்லா விஷயத்துக்குமே எது பெரிய ரிலீஃப்னு உங்கள் மைண்டில் இருக்கோ அதுக்குண்டான தீர்வுகள் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்தான பலம் பெறுவது அந்த ஸ்தான பலத்திற்கு மிகப்பெரிய ஒரு மெருகூட்டும் நிலை அப்படின்னு சொல்லலாம். அனைத்து வித செல்வ நிலையும் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் அது ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, இடைநிலை கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்நிலை கல்வியாக இருந்தாலும் சரி, படிப்பினை இப்போது உங்களுக்கு கொடுப்பினையாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கற்ற கல்வியால் நீங்கள் வெற்றி பெறப்போகிறீர்கள். உங்களுடைய தகுதிக்கேற்ற மதிப்பு உங்களை தேடி வரப்போகிறது மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் சார்ந்த உயர்வு கிடைக்கல, கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால சகோதர வழியில் சில சுப செலவுகள் ஏற்படும். பிரிந்திருந்த சகோதர சகோதரிகள் ஒன்று சேருவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எடுத்துக்கலாம். இந்த காரகத்துவத்தை இது மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதத்தினுடைய 23 புரட்டாசி 23 உங்களுடைய 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலிருந்து வக்கரமாகிறார். துலாம் ராசிக்கு வண்டி வாகன சேர்க்கை, பழைய வாகனங்களை விற்றுட்டு புதிய வாகனங்கள் வாங்கிறது, வாகனங்களில் மறு சீரமைப்பு பண்ணுறது, கொஞ்சம் செலவுகள் செய்ய நேரிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். வண்டி வாகனங்களில் செலவுகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வீடு மனைகள் மறு சீரமைப்பு உண்டாகும். அப்போ பழைய வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறது, இப்போ ஏற்கனவே கூரை வீடாக இருந்தது இப்போ மாடி வீடாக மாறுவது, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். குழந்தை வழியில் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தலாம். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கு என்ன மாதங்கள் அந்த மாதிரி இருக்குது, நோய் தாக்கங்கள் அந்த மாதிரி இருக்குது. அப்போ எந்த நோய் வராமல் எதிர்ப்பு சக்தி வரணும் அப்படின்னா என்ன உணவுகளை எடுத்துக்கணும், இதெல்லாம் கவனம் வேண்டக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியான மாற்றங்கள் உண்டு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மாறணும் அப்படின்னு நினச்சா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கரெக்டு மாறிடலாம். ஆமாம், 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரே அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது வாடிக்கையாளர்களால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய நண்பனால் ஒரு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கலத்திர பாவகத்தால் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். திருமண தடை நீங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் தான் அப்படியே அடுத்த மாதத்தில் பேச்சுவார்த்தையாக மாறும். கார்த்தி தை மாதம்லாம் வரும்போது உங்களுக்கு திருமண யோகங்கள் கை கொடுத்துக்குண்டான சூழ்நிலையை இந்த மாதத்தினுடைய அடித்தட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்குமே சிறு தொகை வாங்குறீங்கன்னா கூட கணக்கு வழக்கு வேணும். கணக்கு இல்லாமல் எப்போதுமே செலவு பண்ணக்கூடாது. அதுவும் இந்த குரு வக்கர காலம் அடையும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம்.
புதன் பகவான் 12ஆம் இடத்துக்கு வராரே, ஆல்ரெடி சூரிய பகவான் 12ல் இருக்காரு. அப்போ லாபாதிபதி விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய காலம் பதவிகள் வரும் காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏஜ் ப்ளஸ் 45+லாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு நீங்கள் வேலை இவ்வளோ நாளாக செஞ்ச வேலைக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. சமுதாயம் சார்ந்த பணிகள் இப்போது உங்களுக்கு வரும். கோயிலில் வேலை செய்கிறோம், கோயில் அர்ச்சகராக இருக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த போஸ்டிங் உங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த பதவிகள் இப்போது உங்களை தேடி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சொல்லிடுறேன். தாயினுடைய உடல் ஆரோக்கியம் தேவை அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். வாஸ்து தோஷம் உள்ள வீடுகளை இப்போது நீங்கள் சீரமைத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் வீடு கட்டியிருக்கேன், படியை இங்கே போகணும்னு நினச்சி இங்கே மாற்றி போட்டுட்டேன், என்னுடைய முற்றத்தில் செவுறு வந்துடுச்சு, காலம் வந்துடுச்சு, அதெல்லாம் திருத்தக்கூடிய ஒரு மாதம் சரியான ஒரு இன்ஜினியர், ஒரு சரியான ஒரு நபர் உங்களோடு இப்போ தொடர்பு வருவாங்க. இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஆமாம், இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உண்டான உகந்த ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். எதிரிகள் சூழ்ச்சிகள் செய்வார்கள், அதிலிருந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னா என்ன, ராசியாதிபதி வலுக்கிறார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா. கண்டிப்பாக எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள். பெரும் கடன்கள் அடைவு பெறும் மாதம், அப்போ வண்டி வாகனத்துக்கு உண்டான கடன்கள் ஏற்படும் மாதம். 2 விஷயத்தையும் கிரியேட் ஆகும். ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, அடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடைவு பெறும். இப்போ இனிமேல் நம்ம வாங்கினா தான் நம்மளுக்கு நடைபெறும் அப்படின்னா அதுக்குண்டான சூழ்நிலையும் உருவாகும். 2 விஷயத்தையும் உங்கள் ராசியாதிபதி பண்ணி கொடுக்குறாரு உங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அவரே ராசியாதிபதியாகவும் இருக்கார், அஷ்டமஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால இந்த 2 விஷயத்தையும் செயல்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக விஞ்ஞானத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு போஸ்டிங், டிஎஸ்பி, ஐஜி, கலெக்டரு, இந்த மாதிரி அதிகாரத்துறையில், காவலர் துறையில், அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த புரட்டாசி மாதம் ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுக்கும், இன்க்ரிமெண்ட் கொடுக்கும், பதவிகளை கொடுக்கும், பட்டங்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். இந்த துலாம் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்துடைய பலன் மிகப்பெரிய ஒரு அனுகூலமாக இருக்கிறதுக்கு நரசிம்மருடைய வழிபாடு, என்ன இந்த மாதமே மாதம் அப்படின்னு சொல்கிறேன், நரசிம்மருடைய வழிபாடு பெற்று மேன்மேலும் வாழ்க 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 வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது கிரக சஞ்சாரங்களை கொண்டும் கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகளை கொண்டும் காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் கிரகத்தினுடைய நகர்வுகளை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கிரக அதிபதி எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கார், என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார், அவர் நட்சத்திர அதிபதி என்ன, ஜென்ம நட்சத்திராதிபதி எந்த பாவகத்தில் இருக்கார், அவர் எந்த காரகத்தில் இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பலன்கள் மட்டுமே முழுமையான பலன்களை கொண்டு செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி நின்ற அதிபதி யார், அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் யார், அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, நீச்சமாக இருக்காரா, அப்போ ஒரு நீச்ச கிரகத்தின் மீது உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி பயணிக்கிறாரா, அப்போ கோச்சார கிரகங்களினுடைய பரிகாரம் என்ன, குரு வந்தால் மட்டும்தான் பரிகாரம். அப்போ நமக்கு என்னைக்கு பிராப்தம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கலாம், இப்படி பலதரப்பட்ட கேள்விக்கு பதில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வு மட்டுமே. ஆமாம், உங்கள் ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு வணங்கக்கூடிய உமைவல் அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சகல வெற்றிகளையும் தருவாள் என்பதனுடைய வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன்.